100 நாள் உள்ள போய் அவங்க வாழற உண்மையான வாழ்க்கையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸே ஆரம்பிச்சாங்க. ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நம்பி தான் நாம எல்லாம் பார்க்கவும் ஆரம்பிச்சோம். இப்ப பாருவும் கம்ருதனும் பண்ற கன்றாவி காதல கண்டு ரசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கும். அருவருப்பினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க அந்த 2 பேரும். ஆனா வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க பாரு கேமரா கிட்ட. பாக்குறவங்களுக்கு பச்சை பச்சையா தீனி போட்டாதான் பிக் பாஸ் பழைக்குன்ற முடிவுக்கு எப்பவோ வந்துட்டாங்க போல. அடாவடியா அருவருப்பா இவங்க பண்ற அட்டுழியத்தினால மத்தவங்களுக்கு சோரே கிடைக்கலனாலும் இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்ல. ஒரு தப்புமே பண்ணாத அமித் கண்டிக்கலையாம் பாருவையும் கம்ருதினியும். அதுவும் எதுக்கு? வீட்டை கிளீன் பண்ணாம இருந்ததுக்கு. தொட்டு பேசி கட்டி பிடிச்சி மத்தவங்க எல்லாம் கூசி போற அளவுக்கு காதல் பண்றாங்களே அதையே கண்டிக்கலன்னு அமித் கிட்ட கேட்கல விஜய் சேதுபதி. ஆனா குற்ற உணர்ச்சி தாங்காம கேமரா கிட்ட வந்து அதுக்கே தன் குழந்தை கிட்ட சமாதானம் சொல்றாரு அமித். பெத்த குழந்தை தகப்பனை பத்தி என்ன நினைக்கும்ன்ற கவலை அவருக்கு இருக்கு. ஆனா விஜய் சேதுபதிக்கு இல்ல. ரம்யா ஜோ உள்ள வந்தப்ப என்ன நினைச்சோம்? இவங்க தெரு தெருவா ஆடுறாங்களே, இவங்களை வச்சு வேற ஏதாவது அடல்ட் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். அத்தனை டீசென்ட்டா நடந்துகிட்டாங்க. அவ்வளவு அழகா உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. ஆனா அவங்கள வெளியேற்றிருச்சு பிக் பாஸ். நீங்க எதிர்பார்த்ததை அவங்க பண்ணல, அதனால வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாமா விஜய்? சீரியல் எழுதுற டீம் வச்சு நீங்க சீன் பில்டப் பண்றது கூட தப்பு இல்ல. இது கற்பனை கதை அல்ல, மனிதர்களின் நிஜமான நடத்தைன்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்ப லவ் கண்டென்ட்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, நடுவுல வயலன்ஸ் கண்டென்ட் காமிக்கிறீங்க. நல்ல வேலை 18 வயசுக்கு கம்மியா இருக்கவங்கள உள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க போக்சோ கண்டென்ட் கூட காமிப்பீங்க. இப்படித்தான் பழைக்கணும்னு நினைக்கிறவன் பேரு உழைப்பாளி, எப்படி வேணா பழைக்கலாம்னு நினைக்கிறவன் பேரு எங்க ஊர்ல கயவாளி. மீறி அசிங்கமா பேசுறதுக்காக அவங்க மைக்க கழட்டி வைக்கிறாங்கன்னு கண்டிக்கிறீங்களே, அதையெல்லாம் காட்டி வயசு பசங்களை உசுப்பேத்தாம அந்த சமயத்துல கேமராவை கழட்டி வைங்க பாஸ்.